Good morning students. நம்ம trigonometry next problem discuss பண்ணலாம். Expand cos power 5 theta into sin power 7 theta in a series of sines of multiples of theta. அதாவது இந்த ஃபங்க்ஷன் given இந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்பான்ஷன் நமக்கு கேட்குறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் x is equal to x நம்ம எப்படி அசூம் பண்ணிப்போம்? let x is equal to cos theta plus I sin theta இப்படி நம்ம அசூம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 1/x இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம்? cos theta minus I sin theta இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த டூ டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா x plus 1/x ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்னாகும்? இங்கே cos theta இருக்குது, இங்கேயும் cos theta இருக்குது, அப்போ 2 cos theta அப்படின்னு ஆகும். இங்கே ப்ளஸ் I sin thetaன்னு இருக்குது, இங்கே மைனஸ் I sin thetaன்னு இருக்குது. இந்த டூ டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த டூ ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சப் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்? x minus 1/x அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? நமக்கு சப் பண்ணும்பொழுது இங்கே சைன் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இந்த டூ டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் நமக்கு 2I sin theta அப்படின்னு ஆகும். இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் நம்ம எக்ஸ் பவர் என் நோட் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ் பவர் என்னுடைய வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? cos theta plus I sin theta ஹோல் பவர் n அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிமாரிஸ் தேற்றத்தின்படி அதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? cos n theta ப்ளஸ் I sin n theta இப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் 1/x பவர் n இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? cos n theta மைனஸ் I sin n theta. இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா x பவர் n ப்ளஸ் 1/x பவர் n அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கன்வெர்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு இந்த டூ டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? 2 cos n theta அப்படின்னு ஆகும். அதே சப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? x பவர் n மைனஸ் 1/x பவர் n அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்வெர்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு சப் பண்ணும்போது இந்த டூ டேர்மும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ நமக்கு 2I sin n theta அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க? cos power 5 theta அண்ட் sin power 7 theta கேட்டிருக்காங்க. இங்கே cos theta எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. cos theta இங்கே sin theta இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டூ டேர்மினுடைய மல்டிப்ளிகேஷன், அதாவது 2 cos theta. இப்போ cos thetaவுக்கு பவர் 5 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹோல் பவர் 5 2 cos theta ஹோல் பவர் 5 நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு sin பவர் 7 theta கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டேர்ம் அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். 2I sin theta ஹோல் பவர் 7 இப்படி நம்ம நோட் பண்ணணும். அதாவது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 cos theta ஹோல் பவர் 5 அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அப்போ நோட் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம என்ன ஆகும்? x plus 1/x ஹோல் பவர் 5 ஆகும் இல்லையா? அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். x plus 1/x ஹோல் பவர் 5. அதே போல் 2I sin theta ஹோல் பவர் 7 தானே இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? x minus 1/x இருக்குது. இப்போ அதனுடைய 7th பவர் x minus 1/x ஹோல் பவர் 7. அதாவது இந்த டூ டேர்மையும் நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து பவர் 5ம் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பவர் 7 எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். டூ சைட்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு ஈக்குவேஷன் இப்படி கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே 2 power 5 cos power 5 theta அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது என்ன ஆகும்? நமக்கு 2 power 7 இன்ட்டு I power 7 இன்ட்டு sin power 7 theta அப்படின்னு ஆகும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? நமக்கு இங்கே பவர் 5ன்னு இருக்குது, இங்கே பவர் 7ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மினிமம் பவர் 5 இருக்கு இல்லையா? அதே போல் நம்ம 7ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது 7ஐ நம்ம 5 + 2 அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி நோட் பண்ணலாம்? x plus 1/x ஹோல் பவர் 5 இது அப்படியே நோட் பண்ணலாம். இங்கே x minus 1/x ஹோல் பவர் 5 + 2 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? x plus 1/x ஹோல் பவர் 5 அப்படியே நம்ம நோட் பண்ணலாம். இங்கே x minus 1/x ஹோல் பவர் 5 இன்ட்டு x minus 1/x ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இந்த டேர்மை நம்ம டூ டேர்மை பிரித்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கேயும் பவர் 5 இருக்குது, இங்கேயும் பவர் 5 இருக்குது. அப்போ அதை நம்ம காமனாக மார்க் பண்ண முடியும். எப்படி மார்க் பண்ணலாம்? அதாவது x plus 1/x இன்ட்டு x minus 1/x ஹோல் பவர் 5 இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இங்கே x minus 1/x ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதை அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மை கவனிச்சோம் அப்படின்னா a plus b இன்ட்டு a minus b அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு மார்க் பண்ணலாம். இங்கே a வந்து x, b வந்து 1/x. அப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணலாம்? x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இங்கே பவர் 5 இருக்கு இல்லையா? அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே x minus 1/x ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே மினிமம் பவர் 2 தானே, நம்ம இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது x minus 1/x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் ஹோல் பவர் 5 இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்மை கவனிச்சோம் அப்படின்னா இது a minus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். a ஸ்கொயர்னா இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1/x ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னா 2 இன்ட்டு x இன்ட்டு 1/x இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கான எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது?
அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் பவர் என் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இங்கே நம்ம நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம எக்ஸ் பவர் என் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் வந்து இங்கே மைனஸ்னு ஆகும். NC1 எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ் ஆகும். அதாவது ஆல்டர்னேட்டிவாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே NC2 எக்ஸ் பவர் n மைனஸ் டூ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் அண்ட் ஸோ ஒன். அதாவது ஆல்டர்னேட்டிவாக பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் டேர்ம்ஸு. இங்கே பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு, நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ் அண்ட் ஸோ ஒன். லாஸ்ட் டேர்ம் வந்து என்னை பொறுத்து மாறும். அப்போ நம்ம -1 ஹோல் பவர் n அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இன்ட்டு ஒய் பவர் n. இப்போ இதே போல் நம்ம எக்ஸ்பான்ஷன் நோட் பண்ண முடியும். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ப்ராப்ளத்தில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே ஒய் இருக்கிற இடத்துல இங்கே 1/x ஸ்கொயர்னு இருக்குது. n உள்ள இடத்துல இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் n நோட் பண்ணுவோம். என்னங்கிறது இங்கே 5, அப்போது ஹோல் பவர் 5 மைனஸ் 5c1 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5 மைனஸ் 1 இன்ட்டு ஒய் போடுவோம். ஒய் வந்து இங்கே 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 5c2 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5 மைனஸ் 2 இன்ட்டு 1/x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 5c3 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5 மைனஸ் 3 இன்ட்டு 1/x ஸ்கொயர் ஹோல் கியூப் இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம்? ப்ளஸ் 5c4 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5 மைனஸ் 4 இன்ட்டு 1/x ஸ்கொயர் ஹோல் பவர் 4 மைனஸ் 5c5 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 5 மைனஸ் 5 இன்ட்டு 1/x ஸ்கொயர் ஹோல் பவர் 5 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா. இங்கே ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எக்ஸ்பான்ஷன் நோட் பண்ண முடியும் இந்த செகண்ட் டேர்முக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். இந்த 2 டேர்ம் அப்படியே நோட் பண்ணலாம். இங்கே வந்து இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ -2 அப்படின்னு ஆகும். இப்படி நம்ம கன்வெர்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். செகண்ட் ப்ராக்கெட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே x பவர் 2 5s are 10 x பவர் 10ன்னு ஆகும். மைனஸ் 5c1 5c1 வேல்யூ 5 அப்படின்னு தெரியும், நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 மைனஸ் 1 4ன்னு ஆகும். 4 2s are 8ன்னு ஆகும் இல்லையா. x பவர் 8 இன்ட்டு 1/x ஸ்கொயர் அப்படி கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா 5c2ன்னு இருக்குது. அது எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? 5 இன்ட்டு 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 மைனஸ் 2 5 மைனஸ் 2னா நமக்கு 3 3 2s are 6. அப்போ எக்ஸ் பவர் 6ன்னு ஆகும். இங்கே 1/x பவர் 4 அப்படின்னு ஆகும். இங்கே 2 2s are 4 அப்படின்னு ஆகிடும் இல்லையா. இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 5c3 எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? 5 இன்ட்டு 5 மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 2 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 மைனஸ் 3னா நமக்கு 2 ஆகும். 2 2s are 4. அப்போ நமக்கு எக்ஸ் பவர் 4 அப்படின்னு ஆகும். இங்கே இன்ட்டு 1/x பவர் 2 3s are 6 எக்ஸ் பவர் 6 அப்படின்னா 1/x பவர் 6 அப்படின்னு நம்ம கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் கவனிச்சோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 5c4ன்னு இருக்குது. அதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? 5 இன்ட்டு 5 மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 2 இன்ட்டு 5 மைனஸ் 3 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 மைனஸ் 4 நமக்கு 1ன்னு ஆகும். அப்போ இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இங்கே 2 4s are 8ன்னு ஆகும். அப்போ 1/x பவர் 8 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் 5c5 வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 மைனஸ் 5னா எக்ஸ் ஸ்கொயர் பவர் 0ன்னு ஆகும். அதனுடைய வேல்யூவும் 1. நமக்கு 1/x பவர் 10 அந்த டேர்ம் மட்டும் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. இப்படி நம்ம நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ப்ராக்கெட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் பவர் 10 அப்படின்னு ஆகும். இங்கே -5 இருக்குது. இந்த வேல்யூ நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எக்ஸ் பவர் 6 அப்படின்னு ஆகும் இந்த டேர்ம். ப்ளஸ் 5 இன்ட்டு 5 மைனஸ் 1 அப்படின்னா 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியும். இங்கே எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் பவர் 6ல் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட்டு டேர்ம் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி மார்க் பண்ண முடியும்? இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடும், இங்கே பவர் 4 கேன்சல் ஆகிடும். நமக்கு 1/x ஸ்கொயர் இந்த டேர்ம் மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே ப்ளஸ் நம்ம மார்க் பண்ணலாம். இங்கே 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ் பவர் 8ல் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நமக்கு 1/x பவர் 6 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். மைனஸ் 1/x பவர் 10 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 1 2 2 2s are 4 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். இங்கே நமக்கு 3 3 கேன்சல் ஆகிடும். 1 2 2 2s are 4 இப்படி மார்க் பண்ணலாம். இங்கே வந்து 2 3 4 2 3 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்மாக அப்படியே நம்ம நோட் பண்ணலாம். அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் 1/x² -2 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே x⁻10 இருக்குது, -5 × x⁻6 இருக்குது, ப்ளஸ் 5 2s நமக்கு 10 ஆகும், 10 × x² அப்படின்னு ஆகும், மைனஸ் இங்கேயும் 5 2s 10, 10 × 1/x² அப்படின்னு ஆகும், ப்ளஸ் இங்கே வந்து 5 × 1/x⁻6 அப்படின்னு ஆகும். இந்த டேர்ம் 5 × 1/x⁻6 மைனஸ் 1/x⁻10 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே x² இருக்கு இல்லையா, x² எடுத்துகிட்டு இங்கே உள்ள எல்லா டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் இங்கே x² × x⁻n 10 x⁻12 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் x² இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -5 × x⁻8 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 10 × x⁻4 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது -10 × x² × 1/x², இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5 × x² × 1/x⁻6 அப்படின்னு ஆகும் நெக்ஸ்ட் டேர்ம். அடுத்த டேர்ம் என்ன ஆகும் நமக்கு -x² × 1/x⁻10 இப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது x² மட்டும் எடுத்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 1/x² இருக்கு இல்லையா, அதாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டேர்ம்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், ப்ளஸ் 1/x² × x⁻10 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே 1/x² இருக்குது, இங்கே -5x⁻6 இருக்குது. இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் × மைனஸ் நமக்கு மைனஸ் ஆகும், -5 × 1/x² × x⁻6 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 1/x² இருக்குது, இங்கே 10x² இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் 10 × 1/x² × x², இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 1/x² இருக்குது, இங்கே -10 × 1/x² இருக்குது, அப்போ நமக்கு மைனஸ் அப்படின்னு ஆகும். -10 × 1/x² × 1/x² நமக்கு 1/x⁻4 அப்படின்னு ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இங்கே 1/x² இருக்குது, இங்கே 5 × 1/x⁻6, 2 டேர்மே பாசிட்டிவ், அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு ஆகும், 5 × 1/x⁸ அப்படின்னு ஆகும். இங்கே x², இங்கே x⁻6, அப்போ x⁸ அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு டேர்மில் 1/x² இருக்குது, இங்கே -1/x⁻10 இருக்குது, அப்போ இங்கே மைனஸ்ன்னு ஆகும், 1/x⁻12 அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த -2 எடுத்து இங்கே உள்ள எல்லா டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி டேர்ம் கன்வெர்ட் ஆகும், -2 × x⁻10 அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் இங்கே வந்து நம்ம -2ஆல் பெருக்கும்போது இங்கே ஏற்கனவே மைனஸ்ன்னு இருக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 10 × x⁻6 அப்படின்னு ஆகும். இங்கே நம்ம -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -20 × x² அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு ப்ளஸ் 20 × 1/x² அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே -2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -10 × 1/x⁻6 ஆகும். இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2/x⁻10 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சாரி, x⁻12 கரெக்டு தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே x⁻12 இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். அதாவது இங்கே x⁻12 அப்படியே நம்ம மார்க் பண்ணலாம். இங்கே -5 × x⁻8 அப்படியே மார்க் பண்ணலாம், ப்ளஸ் 10 × x⁻4. இங்கே நம்ம x² கேன்சல் ஆகிடும், அப்போ -10 அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு x², இங்கே x² கேன்சல் ஆகிடும், அப்போ நமக்கு 5/x⁻4 அப்படின்னு ஆகும் இந்த டேர்ம். இங்கே நமக்கு x², இங்கே ஒரு ஸ்கொயர் நமக்கு கேன்சல் ஆகிடும், அப்போ -1/x⁸ அப்படின்னு ஆகும் இந்த டேர்ம். இங்கே x², இங்கே x² கேன்சல் ஆகுது அப்படின்னா நமக்கு ப்ளஸ் x⁸ அப்படின்னு ஆகும். இந்த டேர்ம் என்ன ஆகும், இங்கே x², இங்கேயும் x² நமக்கு கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால் -5 × x⁻4 அப்படின்னு ஆகும். இங்கே இந்த x² கேன்சல் ஆகிடும், அப்போ ப்ளஸ் 10 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே 10/x⁻4 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். 10/x⁻4 ப்ளஸ் 5/x⁻8, இங்கே நமக்கு -1/x⁻12 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இங்கே நமக்கு 2 × x⁻10 ப்ளஸ் 10 × x⁻6 இங்கே இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -20 × x² ப்ளஸ் 20/x², இங்கே உள்ள டேர்ம் -10/x⁻6 ப்ளஸ் 2/x⁻10. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே x⁻12 இருக்கு இல்லையா, இதை வந்து 1/x⁻12 கூட கம்பைன் பண்ணணும். இப்போ கவனிங்க, இங்கே x⁻12 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு x⁻12 டேர்ம் இங்கே இருக்குது, 1/x⁻12 இருக்கு இல்லையா, இதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், -1/x⁻12. நெக்ஸ்ட் x⁻12க்கு நெக்ஸ்ட்டு பவர் என்ன அப்படின்னா x⁻10. x⁻10 நமக்கு இங்கே இருக்குது, இங்கே 2 × x⁻10 இருக்குது, இங்கே ப்ளஸ் 2/x⁻10 இருக்குது. இந்த 2 டேர்மையும் நம்ம எழுதிக்கலாம். -2 × x⁻10 ப்ளஸ் 2/x⁻10. நெக்ஸ்ட் நம்ம x⁻8 அந்த டேர்ம் நோட் பண்ணணும். x⁻8ல் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே -5 x⁻8 இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் x⁻8 இருக்குது. அந்த 2 டேர்மையும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா -4 x⁻8 அப்படின்னு ஆகும். அதே போல் நெக்ஸ்ட்டு
1/x⁴8 நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே -1/x⁴8ன்னு இருக்குது, இங்கே +5/x⁴8ன்னு இருக்குது. நம்ம ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறோம் 2 டேர்ம்ஸையும் அப்படின்னா +4/x⁴8 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து x⁴6 அந்த டேர்ம் நம்ம நோட் பண்ணணும். x⁴6 டேர்ம் நமக்கு எங்கே இருக்குது? இங்கே 10 × x⁴6, இங்கே -10/x⁴6 இந்த 2 டேர்மையும் நம்ம நோட் பண்ணலாம். 10 × x⁴6 -10/x⁴6. நெக்ஸ்ட் x⁴4 டேர்ம் நம்ம நோட் பண்ணணும். இங்கே 10x⁴4 இருக்குது, இங்கே -5x⁴4 இருக்குது. இந்த 2 டேர்மையும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா +5 × x⁴4 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே -10/x⁴4ன்னு இருக்குது, இங்கே 5/x⁴4ன்னு இருக்குது. இந்த 2 டேர்மையும் நம்ம சப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? -5/x⁴4 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு x² டேர்ம். x² டேர்ம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே இருக்குது -20 × x² + 20/x² இருக்கு இல்லையா? அதை அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். 20 × x² + 20/x². நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்கும் நமக்கு. -10ன்னு இருக்குது, இங்கே +10ன்னு இருக்குது. இந்த 2 டேர்மும் நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த டேர்மை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? இங்கே x⁴12 -1/x⁴12 அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இந்த 2 டேர்மையும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ -2 நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். -2 காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா x⁴10 -1/x⁴10 அப்படின்னு ஆகும். அதே போல் இந்த 2 டேர்மில் இருந்தும் நம்ம -4 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா x⁴8 -1/x⁴8 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் நமக்கு 10 காமனாக எடுக்கலாம். +10 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா x⁴6 -1/x⁴6 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் 5 நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா x⁴4 -1/x⁴4 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 2 டேர்மில் இருந்து நமக்கு -20 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா x² -1/x² இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு x⁴12 -1/x⁴12 எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? x⁴n -1/x⁴n இருந்தால் எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? 2i sin n θ அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். இங்கே n-க்கு பதிலாக 12ன்னு இருக்குது, அப்போ 2i sin 12 θ அப்படின்னு நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது 2i sin 12 θ இப்படி நம்ம நோட் பண்ணலாம். அதே போல் இங்கே -2 இருக்குது, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்முக்கு பதிலாக 2i sin 10 θ -4 அப்படியே நம்ம நோட் பண்ணலாம். ப்ராக்கெட்டில் உள்ள டேர்முக்கு பதிலாக 2i sin 8 θ ப்ளஸ் 10 × 2i sin 6 θ ப்ளஸ் 5 × 2i sin 4 θ -20 × 2i sin 2 θ இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாங்கள் கவனிச்சோம்னா நமக்கு எப்படி டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது? இங்கே 2/5 cos⁴5 θ × 2/7 × i⁴7 × sin⁴7 θ இருக்குது. இப்போ இந்த 2/5 2/7 இந்த 2 டேர்மையும் நம்ம கம்பைன் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? 2/12 ஆகும். இங்கே i⁴7 இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே cos⁴5 θ × sin⁴7 θ இப்படி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து இங்கே cos⁴5 θ sin⁴7 θ தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த 2 டேர்மையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணுறோன்னா நமக்கு எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேலன்ஸ் உள்ள டேர்ம் நமக்கு என்ன? cos⁴5 θ sin⁴7 θ இதனுடைய வேல்யூ தான் நமக்கு தேவை, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 1/2/12 × i⁴7 இல்லையா? இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்ம், அதாவது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம்ஸை கவனிச்சோம் அப்படின்னா எல்லா டேர்ம்லையுமே 2i காமனாக இருக்குது இல்லையா? அப்போ 2i நம்ம காமனாக வெளில மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் எப்படி டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் அப்படியே நமக்கு, அதாவது இங்கே பேலன்ஸ் உள்ள டேர்ம், அதாவது 2i நம்ம வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்குமோ அதை அப்படியே நம்ம இங்கே நோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த 2வும் 2/12 ஒரு 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த ஐயும் இங்கே உள்ள i⁴7 ஒரு ஐயும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/2/11 அப்படின்னு ஆகும், இன்ட்டு i⁴6ன்னு ஆகும். i⁴6னுடைய வேல்யூ -1. அப்போ நம்ம மைனஸை இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ப்ராக்கெட்டில்? sin 12 θ. நம்ம 2i காமனாக வெளில எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ இங்கே sin 12 θ அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து -2 sin 10 θ அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு -4 sin 8 θ. நெக்ஸ்ட் டேர்ம் +10 × sin 6 θ ப்ளஸ் 5 × sin 4 θ -20 × sin 2 θ இப்படி நமக்கு எக்ஸ்பென்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது நமக்கு தேவையான எக்ஸ்பென்ஷன் இதுதான். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து cos⁴5 θ × sin⁴7 θ இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு இது போல் நமக்கு எக்ஸ்பென்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.